இந்த பைப் லைன் வந்து குளித்துறையிலிருந்து கூடங்குளம் வரை போகக்கூடிய குடிநீர் குழாய் பொலிமுக துவாரம் வழியாக செல்வதால் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் இது டேமேஜ் ஆகி அந்த பாலம் கம்பி தரைப்பாலம் டேமேஜ் ஆகி எங்களுக்கு கடல் சீற்றம் வரும்போது வள்ளம் கட்டுமரம் இது வழியாக போகும்போது அடிபட்டு இருக்கு, நிறைய பேருக்கு பொருள் சேதமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை விரைந்து கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சரி செய்து தரும்படியாகவும் இன்னும் மேற்கொண்டு அவர்கள் சீக்கிரமாக விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த பைப் லைன் உடஞ்சிருக்குன்னு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்துக்கு நீங்கள் ஏதாவது இது கொடுத்துருக்கீங்களா, மனு கொடுத்துருக்கீங்களா? ஆல்ரெடி 2023-24 காலகட்டங்களில் மனுக்கள் கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் 2025 கலெக்டர் மாவட்ட நிர்வாகம் வந்து செக் பண்ணியிருக்காங்க, விசிட் பண்ணிவிட்டு அவங்க நடவடிக்கை எடுப்பான்னு உறுதி அளிச்சிருக்காங்க. ஆனால் இதுவரையுமே எந்த ஏற்பாடோ நடவடிக்கையோ எடுக்கவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி கிராமம், மணக்குடி கீழ மணக்குடி இணைப்பு பாலம் போட்டிருந்தாங்க. அப்போ அது சுனாமி டைமில் 2024 அது பழுதடைஞ்சு போச்சு. 2004 இப்போ தற்காலிகமாக இரும்பு பாலம் போட்டிருந்தாங்க. போட்டு ஒரு 10 வருஷம் கழிஞ்சப்போ இந்த பைப் லைன் போட்டாங்க. போட்டு இப்போ எல்லாமே துருப்பிடிச்சி டேமேஜ் ஆகிருக்குது. மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. தொழிலுக்கு போக முடியாத கண்டிஷன் இருக்காங்க. மீன் இறங்குதவளும் அந்த பக்கத்தில் இருக்குது. அதனால் வர மக்கள் இந்த சைடு தான் போய் வந்து இருக்காங்க. இப்போது தொழிலுக்கு போக முடியாத கண்டிஷன் இருக்காங்க. நீங்கள் இந்த பாலத்தை நாங்கள் பல முறை கவர்மெண்ட்டுக்கு முறையிட்டாச்சு. அவங்க எடுப்பான்னு சொல்லி 2025 ஜனவரியில் அவங்க எழுத்து மூலமாக தந்திருக்காங்க. தந்தி இதுவரைக்கும் எடுக்கலை. 25 முடிய போகுது, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போ அது உடஞ்சி 3 வாட்டி உடஞ்சாச்சு. அது அந்த பைப் லைன் 2 வாட்டி நாங்கள் சரி பண்ண விட்டு தடுத்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க இதை சரி பண்ணுறோம், நாங்கள் வந்து திரும்ப அதெல்லாம் பாலத்தெல்லாம் எடுத்துருவோம்னு சொன்னாங்க. இதை சரி பண்ணி தரலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? போராட்டமாக இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் இதை கூடிய விரைவில் சரி பண்ணி தரவில்லைன்னா அடுத்த கட்டம் இது மேலும் பெரிய போராட்டமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.